அறுபடை வீடுன்னு சொல்கிறோம். நடுவில் நின்று தான் கரெக்டாக இருக்கேன். அறுபடை வீடுன்னு சொல்கிறோம். அறுபடை வீடு முதல் படை வீடு எது? முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் என்கிற சீரலை வாயில். மூணாவது படை வீடு பழனி. நாலாவது படை வீடு சுவாமி மலை. அஞ்சாவது படை வீடு திருத்தணின்னு சொல்லக்கூடாது. குன்றுதோர் ஆடல் எங்கெல்லாம் மலை மேலே இருக்காரு அதெல்லாம் அஞ்சாவது படை வீடு. அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்றதுக்காக திருத்தணின்னு ஒன்று வச்சுக்கணும். ஆறாவது படை வீடு இப்போ நம்ம போகிற பழமுதிர் சோலை. இப்போ இந்த ஆறு படை வீடுன்னு யார் இதை வந்து இப்படி நிறுத்தி நிலைப்படுத்துச்சு யாருக்கே தெரியுமா? ஆறு படை வீடுன்றத இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத யார் இதை வந்து முதல்ல பதிவு பண்ணது அப்படின்னமாக்கா 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி. எத்தனை வருஷம்? 2000 வருஷத்துக்கு முன்னே நக்கீரர்னு ஒருத்தர் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இருப்பார் சிவபெருமான. அந்த நக்கீரர் அவர் வாழ்ந்து 2000 வருஷம் ஆகுது. 2000 வருஷத்துக்கு முன்னே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து இங்கே சரவண பொய்கைன்னு இருக்குது, அதில் வந்து காலையில் சிவ பூஜை பண்ணுறாரு. யாரெல்லாம் தீட்சை வாங்கி சிவ பூஜை பண்ணுறீங்க? இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? இல்லை. காலையில் தீட்சை வாங்கினவங்களாம் 6 மணிக்குள்ளே சிவ பூஜை பண்ணணும். சாயங்காலம் 6 மணிக்கு சிவ பூஜை பண்ணணும். அதை காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கணும். அந்த மாதிரி சிவ பூஜை பண்ணும்பொழுது அதாவது என்னன்னு சொன்னமாக்கா அந்த காலத்தில் ஒரு பூதம் ஒன்று வாழ்ந்து இருந்தது, பெண் பூதம். அந்த பூதத்துக்கு பேர் வந்து கர்க்கி முகின்னு பேர் என்ன? கர்க்கி முகி. யாரெல்லாம் சிவ பூஜையை பாதியில் நிறுத்திட்டு தொடராமல் வேடிக்கை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரம். அதுவும் எப்படின்னு கேட்டமாக்கா 1000 பேரை சேர்த்த உடனே உனக்கு ஒரு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டான் இறைவன் வர கொடுத்துக்கிறாரு. எத்தனை பேர்? சிவ பூஜையில் பாதியில் விட்டவங்கள 1000 பேரை பிடிச்சினா 1000 பேரை நீ சாப்பிட்டுடலாம் அப்படின்னு உடனே இவர் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சி எத்தாந்து யாரெல்லாம் பார்க்குறாரு சுற்றி சிவ பூஜை பண்ணி யார் பாதியில் நிறுத்தி வேடிக்கை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சாந்து அடிச்சு வைக்கிறாரு ஒரு வகையில் திருப்பரங்குன்றத்தில். அப்போ 999 பேரை வந்து எத்தாந்து அடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு ஆள் கிடைக்கல. தேடி சுற்றிக்கிறாரு பல வருஷமா. அப்போ நக்கீரர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல காலையில் சிவ பூஜை பண்ணுறாரு பாரு. பண்ணும் பொழுது அங்கே ஆலமரத்துலேருந்து அரச மரத்துலேருந்து ஒரு இலை கீழே விழுந்தது. குளத்தில் பாதி இலை தண்ணியில் போயிடுச்சு, பாதி இலை வெளியில் நிற்கிது. அந்த இலையினுடைய பாதி தண்ணி உழுகுது, பாதி வெளியில் நிற்கிது படியில். அப்போ தண்ணி உள்ள போன பாகம் வந்து மீனாக மாறிடுச்சு. இந்த வெளியில் இருந்தது பாரு அந்த பாகம் வந்து பறவையாக மாறுது. 2 பேரும் அப்படியே இழுக்கிறாங்க. நீ இவர் மேலே போகிறதுக்கு இழுக்கிறாரு, அவர் உள்ளே போகிறதுக்கு இழுக்கிறாரு. 2 பேரும் போட்டி போடுறாங்க பாரு. இவர் சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, சிவ பூஜை விட்டுட்டு இதை வேடிக்கை பார்க்குறாரு. யாரு? நக்கீரர். ஏன் வேடிக்கை பார்க்குறாருன்னா முருகப்பெருமானுடைய திருவருளை தான். வேடிக்கை பார்த்த உடனே இவர் சிவ பூஜை விட்டாரா, பூதம் பார்த்துட்டு இவரை தூக்கிட்டு போய் கோகையில் அடிச்சுட்டு சொல்லுது, நீ தாண்டா 1000வது ஆள், எனக்கு இன்றைக்கி தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டு காலை உணவு, நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரேன் நான் சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. யார்? அந்த கர்க்கி முகங்கிற பெண் பூதம். அப்போ எல்லாரும் 999 பேர் இவரோட பாதி நாங்கள் கொஞ்சம் நாளாக நிம்மதியாக இல்லாமல் படுப்பாடி 1000 வாழை வந்து மாட்டிக்கினேடா, எல்லாரையும் சாப்பிட்டு போயிட போகிற பூதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கதறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை, முருகப்பெருமான் உங்களை காப்பாற்றுறதுக்காக என்னை அனுப்பியிருக்காரு, கவலைப்படாதீங்கடான்னு சொல்லிட்டு அப்போ தான் திருமுருகாற்று படைன்னு பாடுறாரு. 11ஆம் திருமுறையில் திருமுருகாற்று படைன்னு பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறியா? ஏதோ ஒரு பாட்டை சொல்லி பார்க்கலாம். யார்? 11ஆம் திருமுறையில் திருமுருகாற்று படை படிச்சுக்கிறீங்களா? திருமுறை சிறப்பு மலர்லேயே இருக்குது. படிச்சுக்கிறீங்களா? அது இல்லை, அதெல்லாம் கந்தராலக்காரன். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா 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 என்று ஓதுவார்
மலர் முன். முருகா அப்படிங்கிற நாமத்தை சொன்னமாக்கா நாம சும்மா அப்படி நினைச்சாலே அப்படியே வந்து நிற்பாராம் முருகப்பெருமான். ஏன்னு கேட்டமாக்கா முருகா அப்படிங்கிற மந்திரம் வந்து ஒரு ஆளுடைய மந்திரம் இல்லையா, பல தெய்வங்களுடைய சேர்க்கை தான் முருகா என்ற மந்திரம். அவர் சொல்றாரு, மூன்னு சொன்னமாக்கா முகுந்தன்னு பேரு, ரூன்னு சொன்னமாக்கா ருத்ரன்னு பேரு, கான்னு சொன்னமாக்கா பிரம்மான்னு பேரு. முகுந்தனை வழிபாடு செய்தினா மகாலட்சுமி வந்து உனக்கு துணை புரிவா. வருவாங்களா வரமாட்டாங்களா? ருத்ரனை வழிபாடு செய்தினா பார்வதி தேவி வந்து உனக்கு அருள் புரிவா. பிரம்மாவை வழிபாடு செய்தினா மண்டில ஏறுவா கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி. அந்த மாதிரி அவர் சொல்றாரு பேரு முருகான்னு சொன்னினாலே உனக்கு எல்லாமே தீர்ந்து போயிடுனான்னு சொல்லி அந்த திருமுருகாற்று படைன்னு பாரு. அதுக்கு ஆற்றுப்படை அப்படின்னு பேர் வந்தது. நம்மக்கா மலை மேலே மழை பெய்யுது, தண்ணி அப்படியே ஓடி வரும். ஓடி வந்த தண்ணி மழை விட்டு காஞ்ச பிற்பாடு அந்த பாதையை பார்த்தீங்கன்னா அற்புதமாக நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை உருவாகிருக்கும். மலை மேலே மழை பெஞ்சு மழை தண்ணி அடிச்சிட்டு வந்த அருவி அடிச்சிட்டு வந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, மற்ற இடம்லாம் கல்லுக்குள்ளாக இருக்கும், அந்த இடம் சுத்தமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டு ஒரு பாதையை உருவாக்கும். அந்த மாதிரி ஆறு வந்து பாதையை உருவாக்குற மாதிரி முருகப்பெருமானை பாடி நம்மளெல்லாம் கரையேறதுக்கு ஒரு பாதையை காட்டுறாராம் நக்கீரர். அவர் தான் முதல்ல வந்து இந்த ஆறுபடை வீடுன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை முதல்ல பாடி, திருச்செந்தூரை 2வது பாடி, பழனியை 3வது பாடி, சுவாமி மலையை 4வது பாடி, திருத்தணியை 5வது பாடி, பழமுதல் சோலையை 6வதா பாடி, ஆறுபடை வீடையும் பாடி திருமுருகாற்று படை அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறார் முதல்ல. இது நடந்து 2000 வருஷம் ஆச்சு. அப்புறம் முருகப்பெருமான அதை பாடினவுன்னு சொல்லிட்டே இருப்பாரு, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரியில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா 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 என்று ஓதுவார்கள். முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அந்த பூதத்தை அழித்து எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தாராம்.